to grade and mark what is the best. We've taken an average of all of our clients and we've got a point system to see who are the most likely to buy. We've taken an average of all of our clients. நீங்க இப்ப இனிமே தான் டின்னரில் எடுக்க போறீங்க. இவ்வளவு தெரியாம செய்திருப்பீங்க. இனிமே தான் உண்மையா தொழில் ரீதியா செய்ய போறீங்க. செய்யங்க நீங்க உங்க 10 பேர் இருக்கலாம். அதுல யாரை முதல் தெரிவு செய்யறது இந்த விஷயங்களை பார்த்து கூட போய் சேர்றாங்க தான் முதல் சான்ஸ். அவைக்கு தான் நாங்க விக்கிற சான்ஸ் கூடவே இருக்கும். Now, where we give 2 points for people in this category. அது ஒவ்வொரு வரிசையில இருக்கிற ஆட்களுக்கும் ஒவ்வொரு இந்த அம்சம் இருந்தேன்னு சொன்னா 2 பாயிண்ட்ஸ் கொடுத்து வருவோம். சரியா பாருங்க. People aged between 40 and 60 are more conscious about their health than someone who's 20 or 30. Because at 40 to 60, you now, back. At 20, so basically. அதாவது சொல்றேன்னா 40க்கும் 60 வயதுக்கும் இடப்பட்ட ஆட்கள் இருந்தா அதுதான் ஆரோக்கியம் பற்றி கூட கன்சர்ன் பண்ணிக்கணும். 20 வயது நாங்கள் கல்ல போடாங்க இன்னத்து அப்படிதான் சாப்பிட்டு கொண்டு இருப்போம். 40 வயது வரைக்கும் விரட்டுகள் கதவை தட்ட தோணும். அப்ப நாங்க கொஞ்சம் கவனமா இருப்போம். அப்ப எங்களுக்கும் இந்த விற்கிறக்கான சான்ஸ் கூடவே இருக்கும். என்னடா 40க்கும் 60 வயதுக்கும் உட்பட்ட ஆட்கள் அப்படிதான் கூட கவனமா இதை கேட்பிடும். அதுக்கு முதல்ல இன்னும் ஒரு இடத்துல நான் இதை பற்றி யோசிக்கிறாங்களா கூடவே. This does not mean someone less than 40 will not buy. It means the majority of people are over 40. അതിന്റെ അർത്ഥം 40 വയസ്സ് കുറഞ്ഞാൽ കടത്തിൽ വാങ്ങக்கூடாதுன்னு வாங்கலையோன்னு அர்த்தம் இல்லை. ஆனா பெரும்பான்மை ஒரு நிகழ்வுல பார்க்க போய் பெரும்பான்மை பார்த்தா இந்த 40க்கும் 60க்கும் இடையில ஆட்கள்லாம் கூட வாங்குவீங்க. அப்ப நாங்க தேவையில்லாம ரிஸ்க் எடுக்க கூடாது. அப்படி அதுதான் சொல்றேன். I've been in Salad Master 10 years. I'm 41, but I bought at 31. அவர் தான் 10 வருஷமா இருக்கிறார். நான் தனக்கு இப்போ 41 வயது தான். நான் 31 வயதிலே நான் இதை வாங்கிட்டேன். So people below 40 can buy. 30 வயது குறைஞ்சாக்கள் வாங்குவீங்க. But if they are between 40 and 60, we give them 2 points. Yeah. அதாவது நாங்க இதை அசஸ் பண்ணிக்கல. அந்த 40க்கும் 60க்கும் இடையில இருக்கிற ஆட்களை நாங்க 2 பாயிண்ட்ஸ் கொடுப்போம். Health conscious. அது ஆரோக்கியம் சம்பந்தமான ஒரு அக்கறை உள்ள ஆட்கள். Somebody who is health conscious, maybe vegan or vegetarian or goes running and jogging. Somebody health conscious. Somebody health conscious. We're on page number 7. So, somebody health conscious is very likely to buy. ஆரோக்கியமா நீங்க கழிச்சு பார்க்கவே தெரியும். எனக்கு நான் இது கொண்டு நெக்கிறவன்டா எல்லாமே அவை கொஞ்சம் பின்னுக்கு போடுவோம். இப்போ எங்களுக்கு இருக்க முதல் லிஸ்ட்ல நாங்கள் அப்போ எனக்கு கழிக்க உங்களுக்கு தெரியும் அவை எப்படி ஆரோக்கியம் சம்பந்தமா எப்படிப்பட்ட கருத்தை வச்சிருக்கணும். அப்போ அவைக்கு தான் நாங்கள் கூட ப்ரிஃபரன்ஸ் கொடுப்போம். அவைக்கு 2 பாயிண்ட்ஸ் கொடுப்போம். The next one is working or a good job. அடுத்தது நாங்கள் 2 வேலை செய்கிறவையா இருந்தா அட்லீஸ்ட் அந்த குடும்பத்தை ஒரு 2 நாள் வேலை செய்கிறா இருந்தா அதுக்கு 2 பாயிண்ட்ஸ் கொடுப்போம். Somebody working and in a good job we know can afford to buy it. அதாவது நாங்கள் சொல்றோம்னா வேலை செய்து ஒரு வெல்ஃபேர் இருக்கிறாருண்டா இந்த பொருளை வாங்குறதுக்கு அவருக்கு எஃபோர்ட் பண்ணக்கூடியதா இருக்கும். சரி வாங்க விருப்பமா இருக்கும். உண்மையை எஃபோர்ட் பண்ணி இல்லாத வாங்காம இருக்கு நமக்கு கனவே. அப்ப அது கூட எங்களை பொறுத்தவரையில எங்களுக்கு இந்த விற்பனைக்குரிய நிகழ்வு கூட இருக்கும். ஒன்றே நீங்க அஞ்சு கொடுக்கும். சரி நாங்க போய் ட்ரை பண்ணி பார்க்கலான்னு உங்களுக்கு ஒரு பாயிண்ட்ஸ் இருக்குது. உங்களோட சேல்ஸ் திறனை பற்றி பாயிண்ட்ஸ் இருக்குது. இப்போ நீங்கள் எத்தனை டின்னர் செய்தீங்க எத்தனை செட் செய்தீங்களா ஒரு பாயிண்ட்ஸ் சொல்ல ஒரு வீதாசாரம் ஒன்று இருக்குது. நான் 10 டின்னர் செய்து போட்டு 2 தான் வித்திருந்தேன்டா என் 5ல் 1 தான். 10 டின்னர் செய்து நான் 10 வித்திருந்தேன் எனக்கு 100. ஸோ இந்த ஸ்கில்ல கம்பெனியை கணிப்பு பார்க்குறது அப்படிதான். அதனுடைய நாங்கள் கூடுதலாக இந்த ரிஸ்க் எடுக்கக்கூடாது. The next one, it says home owner, but this is more applied for outside London because inside London as many people rent and buy. I will miss that one out. அதாவது நீங்க அதை சூஸ் பண்ணிக்க வீட்டு ஓனராக இருந்தா ஒரு சான்ஸ் இருக்கு. ஃபைனான்ஸ் போய்க்கலாம் ஈஸியான சான்ஸ் இருக்கு. இல்லாட்டி ஃபைனான்ஸ்ல தட்டுப்பட்டுரும். ஸோ எல்லாமே இருக்கும். வாங்குறதுக்கு விருப்பமாக டிசைட் பண்ணிடணும். ஆனால் ஃபைனான்ஸ் தட்டுப்பட்டுரும். அப்போ அப்படியான சந்தர்ப்பமும் எங்களுக்கும் வேஸ்டாக போயிடும். அதனுடைய நாங்கள் போக்கு முடிய கிட்டத்தட்ட அதை பார்த்துக்கொள்ளணும். அப்போ ஹோம் ஓனராக நல்லது. அதுக்கு 2 போய் சொல்லுவோம். ஆனால் லண்டனில் அது
ஏமானாக்க ஹோம் ஓனராக இருக்கிறது இல்லை. Someone who has a car less than 3 years old suggests they have good finance, good credit, because not many people buy the car cash, or they have a good job. If someone has a car less than 3 years old, it suggests they either have good finance, because not many people buy it cash, or they have a good job. And அவரை பற்றி நாங்கள் சும்மா கதை கேட்கல, நாங்கள் அவரை பற்றி சில இன்ஃபர்மேஷன் எடுப்போம். நாங்கள் போனோன்னுங்கிற விஷயத்தை சொல்கிறது இல்லை. அப்படி சொல்லிக்க அவர் கார் வச்சிருக்காரு. அவர் இந்த கார் இந்த 3 வருஷத்துக்கு வாங்கினதாக இருந்தால் நிச்சயமாக அவர்கிட்ட ஃபைனான்ஸ் அக்செப்ட் பண்ணியிருக்காரு. அப்போ அவருக்கு ஃபைனான்ஸோட பிரச்சனை, ஃபைனான்ஸ் கிரெடிட் ஸ்கோர் பிரச்சனை இருந்திருக்காரு. அப்போ இதை ஒரு தரவாக எடுத்துக்கொள்கிறோம். இதுக்கு 2 பாயிண்ட்ஸ் போட்டு பார்க்கலாம். The next one is good credit. People with good credit, there are telltale signs, meaning they may have bought a new sofa, a new TV, a new car. We now know that this person probably has good credit, therefore they can buy our product. அவர் பார்க்க எங்களுக்கு ஓரளவுக்கு நான் காய்ச்சி பார்க்க தெரிஞ்சதுனால அவருக்கு கிரெடிட் ஸ்கோர் நல்லதாக இருக்குமென்று தெரிகிறது முக்கியமான விஷயம். அதுக்கு நாங்கள் 2 பாயிண்ட்ஸ் போடுவோம். இப்போ அவர் வீட்டுக்கு சாமான்கள் இல்லாட்டி பார்க்க எங்களுக்கு ஓரளவு தெரியும், அவர் நல்லா ஓரளவுக்கு இருக்கிறோம். அப்படியான விஷயத்தை நாங்கள் பார்த்து போடுறோம். All of these are scored at 2 points for our qualifying. இப்போ நீங்கள் ஒரு லிஸ்ட் ஒன்று உதாரணமாக நீங்கள் உங்களுடைய ஒரு டின்னர் லிஸ்ட் எடுக்கல ஆட்களை போய் விசாரிச்சு, நாங்கள் சும்மா எடுத்தோன்னு போயிடாது. ஆட்களை போய் விசாரித்து ஒரு நீங்கள் முதல் ப்ரிஃபர் பண்ணுறீங்க யார்கிட்ட முதல் போகணும். அப்படி போய்க்க இந்த கேட்டகரைஸ் இருக்கிறாங்க 2 பாயிண்ட்ஸ் போட்டு கொண்டு வருவீங்க. அதுக்கு பிறகு So for 1 point, we get if the person is married. அப்போ மேரி பண்ணினு சொன்னால் சிங்கிளாக இருக்கிற மாதிரி மேரி பண்ணினா சான்ஸ் கூட இருக்குது. மேரி பண்ண ஒரு பாயிண்ட் doesn't mean if you're single you can't buy. It just means that when you're married, sometimes it's when I got married, my wife doesn't really work, but my thinking changed from when I was single to when I was married. My thinking, for me, I don't care. For my wife, my children, I care. அதாவது வந்து மேரி பண்ணி என்று சொல்லிக்குள்ள அதை வாங்குறதுக்கான விருப்பம் கூடவே இருக்க வேண்டாம். தன்னை மட்டும் யோசிக்க மாட்டார், தன் பிள்ளைகள் எல்லாரையும் பெருங்காலத்திலே நான் யோசிப்பேன். அப்போ அதுக்கான சான்ஸ் கூட இருக்கும். அது நாங்கள் கேட்டகரி வரிசைப்படுத்தி கொண்டு வரைக்கும் இதுக்கு ஒரு மார்க்ஸ் போடுவோம், ஒரு பாயிண்ட்ஸ் ஒன்று கொடுப்பாங்க. Somebody, a potential recruit, somebody who you know is looking for business opportunity, is a good person to see because they will see the business and the health. வந்து இப்போ நாங்கள் கழிச்சு கொண்டு போய் எங்களுக்கு தெரியும் என்னன்னு சொன்னால், நாங்கள் 2 விதமாக ஒரு டின்னருக்கு போய் 2 விதமான விஷயத்துக்காண்டி போவோம். ஒன்று வந்து சரி இன்றைக்கு விற்காட்டில் அவரை எங்களோட சேர்க்கலாமோன்னு யோசிப்பாங்க. 2வது வந்து அவர் அப்படி இன்ட்ரெஸ்ட் இருந்தால் ஒரு நாளைக்கு வாங்குவார். அப்படி எங்களோட வேலைக்கு செய்கிறவர்ண்டா ஒரு நாளைக்கு வாங்கத்தான் போகிறேன். ஏன்னா ஒரு இதர் வந்து வாங்காமல் இன்னொரு ஆளுக்கு போய் ரெக்கமெண்ட் பண்ணிடலாம். இந்த சாமானை அவர் பாவிக்காமல் இன்னொரு ஆளுக்கு போய் ரெக்கமெண்ட் பண்ணிடலாம் வாங்க சொல்லி. அப்போ உடனே கேட்பீங்க நீங்கள் வாங்கிட்டீங்கன்னு கேட்பீங்க. அப்போ அந்த சந்தர்ப்பம் உங்களுக்கு இருக்கும். அப்போ அவர் ரெக்ரூட் பண்ணக்கூடிய சான்ஸ் இருந்தால் அவருக்கு ஒரு பாயிண்ட் போடுவோம். With the people you know, like your friends and family, we want them to try and score 10 points from this thing. இப்படி நீங்கள் கணக்கு பார்த்து நீங்கள் டின்னருக்கு போய் குறைஞ்சது 10 பாயிண்ட்ஸ் இருந்தால் உங்களுக்கு விற்கிறதுக்கான சான்ஸ் கூடவே இருக்கும். இப்போ 10 பாயிண்ட்ஸ் இல்லாத கிரெடிட் ஸ்கோர் 10 இதை நீங்கள் கணக்கு போகுது இங்கே பக்கம் 2 பாயிண்ட்ஸ் அங்கே ஒரு பாயிண்ட்ஸ். இப்போ 10 பாயிண்ட்ஸ் இப்போ நீங்கள் ப்ரீஃபர் பண்ணுறீங்க 10 ஃபேமிலி எடுத்து வச்சுருக்கீங்க இது போகிறது டின்னருக்கு. இதில் யாரை முன்னுக்கு கொடுக்கணுமன்றது வந்து அவருக்கு டேட்டை பொறுத்து இல்லை, நாங்கள் சூஸ் பண்ணணும் எங்கே போனால் விற்கலாமான்னு. அப்போ அதில் யார் 10 பாயிண்ட்ஸ்க்கு மேலே இருக்கணுமோ அவைக்கு தான் கூட சான்ஸ் கொடுக்கணும். This somebody could buy even if they only scored 1 point. This does not mean people who don't score 10 won't buy, but if you need to think more carefully about that person. இப்போ நாங்கள் சொல்கிறது நாங்கள் அனுபவத்திலையும் உணர்ந்து நாங்கள் என்னென்னா இந்த 10 பாயிண்ட்ஸ் இருந்தால் தான் கட்டாயம் வாங்குவினம் இல்லை. நாங்கள் எத்தனையோ பேருக்கு பில் பட்டிருக்குது எங்களுக்கு. இப்போ எங்களோட அனுபவத்தில் 10 பாயிண்ட்ஸ் எடுக்காதாக்கள் இதில் வந்து எனக்கு சொல்லுவோமே இருந்திருந்தா ஒரு ஹோம் ஓனர் இல்லாமல் வேலை செய்யாத ஆக்கள் கூட எங்கள்கிட்ட சாமான் வாங்கியிருக்கணும். இந்த எண்ணி பார்த்து 10 பாயிண்ட்ஸ் வராது. ஆனால் கூடுதலான நிகழ்தா உங்களுக்கு 10 பேர் இருக்கிற லிஸ்ட்டில்
10 பேர் உங்களை கேட்டுக்கொண்டிருக்கணும். அப்போ நீங்கள் முதல் சான்ஸ் கொடுக்கக்கூடியது அந்த 10 பாயிண்ட்ஸ் மேலே இருக்கிறாங்க தான் சான்ஸ் கொடுக்கும். பட் நீங்களே உங்களுக்கு கணிப்பு அதுக்காக நீங்கள் சொல்லுங்கள் உங்களுக்கு 10 பாயிண்ட்ஸ்லாம் நீங்கள் வர வேண்டாம்னு சொல்லக்கூடிய அவசியம் இல்லை. ஸோ நீங்கள் உங்களுக்கு ஒரு கணக்கு வச்சுருக்கீங்க, அவைக்கு சான்ஸ் கொடுக்கலாம், அவைக்கு ஒரு டேட்டு பின். I have sold to somebody who's only scored 1 point. தான் நான் சொல்கிறேன் ஒரு பாயிண்ட்ஸ் தான் இருந்த ஒரு ஆளுக்கு தான் தந்திருக்கிறார். But I thought carefully as to why, and actually it was Matthew. I'll just explain. You know Matthew in the office, not the Matthew who sells. Yeah. I sold to him when he was 22. Through whatever family thing, he had received some money. He wasn't health conscious. He wasn't working. He wasn't a homeowner. He didn't have a car less than 3 years old. He had no credit. He wasn't married. He didn't have children, and he didn't have a credit card. But he inherited some money, and he was a potential recruit. He wanted, because he wasn't working, he wanted to earn. So I'm just going to say, but I knew that he wanted to work, and I also knew he came into some money. என்னென்ன சொல்ல எங்களோட மெட்டியூ ஒன்று நான் வேலை செய்கிறேன். 2 மெட்டியூஸ் இருக்கேன். ஒரு மெட்டியூ வந்து சேல்ஸ் இன்றைக்கு டீலராக வந்துட்டார். உண்மையில் சொல்ல போனால் அவர் சொல்கிறது நான் திரும்பி சொல்கிறேன் என்னென்னா, இவர் ரோட்டில் காண்டு அவரை பார்த்த அப்புறம் அவருடைய ஒரு இறக்கப்பட்டு அவரோட கல்ச்சர் எடுத்து அவரோட வேலை இருக்கையில் மேரி பண்ணியில் அவருக்கு 21 வயது தானே. அப்போ இவன் வேலை செய்யக்கூட விருப்பம் இருக்கிற அவரோட கொஞ்சம் காசு இருந்தால் ஃபேமிலியாக வந்த காசு கொஞ்சம் இருந்தது. மற்றபடி அவர் வேலை செய்ய விருப்பம் இல்லை. மேரி இப்படி இந்த கேட்டகரிஸ் எதுவுமே இருக்கே இல்லை. கிரெடிட் கார்டு ஒன்றும் இருக்கே இல்லை. இவரால் கன்வின்ஸ் பண்ணி வாங்கினேன். இன்றைக்கு அவர் வேலைக்கு தலையெல்லாம் படத்து கொண்டு வந்த ஒரு ஆள். இன்றைக்கு வந்து ஒன் ஆஃப் த பெஸ்ட் செல்லர் அவர். சரியா? அதான் நான் சொல்கிறேன். Okay, so it's just basically to think before you go, so we don't waste our time. We don't want to be meals on wheels. வந்து நாங்கள் சாப்பாடு விருந்து கொடுக்குறதுக்காண்டி தான் இந்த டின்னர் செய்கிறது மாதிரி இருக்கக்கூடாது. அதுக்கு நாங்கள் ஒரு பணிக்கு வேறு செய்யலாம். நாங்கள் பிஸ்னஸ் எடுத்து போவீங்க. நாங்கள் வந்து ஒரு பொட்டன்ஷியல் இருக்கிறாக்கிறது தான் நாங்கள் போவோம். So if we go to the next page is a script. When we are ringing our friends and family, when we're ringing our friends and family, which one? Yeah. So page 8. So when we are ringing our friends and our family, we must be up. We've got to be positive, and we have to be excited about what we're talking to. So we've got to be, when we come onto the phones and say, hello, do you want to see a dinner? Hello, hi, I've seen something really good. Be excited, be enthusiastic. அதாவது நீங்கள் ஒரு டின்னருக்கு டெலிஃபோன் பண்ணிக்கங்க. தமிழாக்களுக்கு தான் நாங்கள் கலைக்க போகிறோம். கலைக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா நாங்களாம் ஒரு சாப்பாடு கொடுக்க போகிறோம். சும்மா இல்லை, அதுக்கு ஒரு சாப்பாடு ஈஸியாக கிஃப்ட்டும் கொடுக்க போகிறோம். ஸோ அப்போ பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அப்போ நீங்கள் ஒரு துணிவாக நான் இப்படி நான் கிட்ட நானும் ஒரு டின்னர் எனக்கு ஒரு ஆள் வந்து செய்தது ஒரு கம்பெனி டின்னர் செய்து வந்து நீங்கள் சந்தோஷமாக கலைக்கலாம்னு சொல்கிறாரு. Can you translate this? Yeah. Okay, this one, this script? Yeah, just basically from here. Yeah, so they hate listen, but I'm working in New Venture. Okay, நான் இதில் வந்த விஷயத்தை நாங்கள் தமிழ் I will translate. Yeah. And then என்ன பார்த்தா இங்கிலீஷில் பாவிக்கிறேன்னா இந்த வசனத்தை hey listen, I am working in a new venture with health and nutrition and I am currently training and learning how to use the company equipment. இப்போ இதை நாங்கள் தமிழில் சொல்கிறதா இருந்தால் நாங்கள் இந்த வசனத்தில் சாய்க்க மாட்டோம். ஆனால் நாங்கள் இப்போ கிட்ட ஒரு கம்பெனியில் நாங்கள் வேலை செய்து ஒரு கிட்டல நாங்கள் செய்தோம்னா சரி இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. அது வந்து உண்மையாக நியூட்ரிஷனை சத்து போசாக்கு சம்மந்தமான படிப்பிக்கணும். நான் சரியாக இன்ட்ரெஸ்டாக இருக்கேன் இந்த விஷயத்தை நீங்கள் சொல்லலாம். உங்களுக்கு வேறு ஒன்றும் இல்லை, நாங்கள் ஃப்ரீயாக தான் வந்து ஒரு டின்னர் செய்து தர போகிறோம். நீங்கள் விரும்பின சாப்பாட்டை ஒரு ஹெல்த்தியான முறையில் செய்து தர போகிறோம். இதுதான் நாங்கள் சொல்ல வேண்டிய விஷயம். So let's go on to, so this basically, the scripts will let them know that we're going to have a trainer. Let's go to the next one, page 9. Page 9, huh? Page 9. I'll miss out this one. Also, இன்னும் நாங்கள் சொல்லணும் என்னன்னு சொன்னால், அதாவது வந்து
நீங்க உண்மையான ஒப்பீனியன் நீங்க உங்களோட ஒப்பீனியனை நாங்கள் வடிவாக சொல்லுவோம். முக்கியமான ஒரு விஷயம் வந்து நான் என்ன அனுபவிச்சேன். நான் நீங்க சாமான் வாங்கி வச்சிருக்கீங்க, நான் என்ன அனுபவிச்சேன். இல்லை நீங்கள் டின்னரில் நாங்கள் என்னத்தை பார்த்தேன், நீங்க வாங்கவே இல்லை, நான் என்ன பார்த்தேன், இந்த ட்ரெயினில் நான் என்ன பார்த்தேன். இதை நான் சொல்லலாம் நினைக்கிறேன். என்னோட ஒரு ஆள் ட்ரெயினர் வருவார், அவர் உங்களுக்கு இன்னும் வடிவாக விளங்கப்படுத்துவார். உனக்கு எங்களுக்கு தேவை உங்களோட டைமும் உங்களோட வீட்டில் இது நான் செய்து காட்டுறேன். இல்லாட்டி நாங்கள் என்னோட அரேஞ்ச் பண்ணுறேன், வந்து செய்து காட்டுறதுக்கு அந்த இது கிடைக்கணும். உனக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தால் இந்த ஃபேமிலியோட வா. அதுதான் நாங்கள் சொல்லுவோம். அடுத்தது நாங்கள் சொல்லுவோம் என்னன்னு சொன்னால், டைமை செட் பண்ணிக்க நீங்கள் கவனமாக இருக்கணும் என்னென்னு சொன்னால், இப்போ இனிமேல் உங்களோட கேலண்டர் உங்களோட டைரி வந்து ஃபுல்லாக போகுது. அதாவது ஈஸியாக நீங்கள் நாளைக்கு வேறு சொல்கிற நேரத்துக்கு நீங்கள் போயிடாது. நீங்கள் சொல்லணும் எனக்கு ஃப்ரைடே மண்டே தான் வசதியாக இருக்குது, இல்லை 2 நாளில் ஒரு நாள் சொல்லு. ஒரு ஆப்ஷன் கொடுங்க அவருக்கு ஃபுல்லாக ஓப்பனாக விடாங்க. ஒரு 2 ஆப்ஷன் விடாமல் எனக்கு சாட்டர்டேயும் சண்டேயும் வசதியாக இருக்குது, இல்லை சாட்டர்டேயும் மண்டேயும் வசதியாக இருக்குது. 2 நாள் ஈவினிங் தான் ஃப்ரீயாக, மற்றபடி இந்த டைரி ஃபுல்லாக இருக்குது. அதுக்குள்ளே அவங்கள வசதி. ஓகே. So page number 9 is for them to make a list of their friends and family and contact numbers, occupation, and how many points did they score based on the previous page. அதாவது இது ஒரு சின்ன டெஸ்ட் மாதிரி, சும்மா உங்களை செக் பண்ணி டெஸ்ட் பண்ணி உங்கள் நாலேஜை டெஸ்ட் பண்ணுறாக்காண்டி நீங்கள் 15 பேர் இந்த 20 பேர் இந்த பேர் இருக்குது, 20 பேர் உங்களுக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் சம்படி இவையே நீங்கள் டின்னருக்கு கூப்பிடுறது உங்களுக்கு அவைக்கு எவ்வளோ பாயிண்ட்ஸ் வரும்ன்றதை ஒரு நாள் செக் பண்ணி பார்க்கணும். அப்படி எழுதட்டும். Do you want them to write? I do, but I was going to go through this. Okay. Go through this next part first, and then we're going to take a little short break, and then we can start writing. Okay. Yeah. So the next page. அடுத்த பக்கம் is another script. I'm just going to go through the bullet points of this. I'll just go through the இது வந்து இப்போ நாங்கள் இப்போ உங்களுக்கு படிப்பிக்கிறது முழுக்க புக்கிங்கை எப்படி செய்கிறதுன்றதுக்கான உரையாடல். அந்த உரையாடல் வந்து இங்கிலீஷில் இருக்குது, இங்கிலீஷ் பேட்டர்ன் இருக்குது. அது நாங்கள் எங்கள் தமிழுக்கு ஏற்ற மாதிரி நாங்கள் மாற்றிக்கொள்வோம். இப்போ சில நேரம் சாட்சியில் எங்களுக்கு 24 கதைக்கிறது ஒவ்வொருத்தரோட ஒரு விதமாக இருக்கும். நாங்கள் நம்மளை மெட்டாக்கு கதைக்கிற மாதிரி கதைக்கிறது இல்லை. ஸோ அதை நாங்கள் கோ த்ரூ பண்ணுறேன். அந்த முக்கியமான பாயிண்ட்ஸை சொல்லுவேன். நான் அதை பற்றி கதை பண்ணுவேன். First, we need to understand we sell health, not pots and pans. முதலாவது நாங்கள் நினைக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, நாங்கள் வந்து இந்த pots and pans வந்து ஒரு வழிவகையா இல்லாட்டி அவை காட்டுறவையோடைய எங்களோட நோக்கம் வந்து ஹெல்த்தை ஆரோக்கியத்தை போஷாக்கின்ற கருத்துக்களை விற்கிறதா எங்களோட நோக்கம். So what I'm doing, I'm just going to go through, I'm not going to read this, I'm going to go through the bullet points. So when we see வாசிச்சு போட்டு அதுல முக்கியமான விஷயங்களை சொல்ல போறேன். when we ringing somebody, we don't mention pots and pans. நீங்க ஒரு யாரோட கதைக்க தொடங்கக்குள்ள முதலாவது விஷயம் pots and pans பத்தி கதைக்க வேண்டிய அவசியமே இல்லை. சட்டி பானைன்றதை பத்தி கதைக்க வேண்டிய அவசியமே இல்லை. நீங்க சொல்ல வேண்டிய விஷயம் ஹெல்த்தை பற்றி தான் கதைக்கும். But knowing your heart, that is what we sell. We sell them on the health benefits. The vehicle is just the pots and pans. அதாவது முக்கியமா நீங்களே உணரணும் என்னன்னா இதுல ஒரு கண்டமும் இல்லை. வந்து நாங்க வச்சு போட்டு வேறு ஒன்றும் செய்ய போறது இல்லை. நாங்க ஏன் அதை சொல்லலைன்னா அதை சொன்னா ஆக்டிவான சாப்பிடுறோம். ஸோ அதோடைய நாங்க முதல் ஆரோக்கியத்தை பற்றி கதைக்கணும். உதாரணத்துக்கு சில பேருக்கு டயபெட்டிக்ஸ் இருக்கும், நீங்க சில பேருக்கு கொலஸ்ட்ரால் இருக்கும். நீங்க ஓயில் பாவிக்காம சமைக்கக்கூடிய ஒரு விதத்துல எங்களுக்கு சமைச்சு காட்டினது அதுதான் நாங்கள் கொண்டு வர போறோம்ன்றதை நீங்க முதல்ல சொல்லணும். அதுக்கு பிறகுதான் நாங்க பேருந்து தான் போற இடத்துல சட்டி வாழை பற்றி கதைப்போம். So we tell people we're going to present something on health and nutrition. நாங்க ஆக்களை சொல்லுவோம், நாங்க ஒரு சத்து நாங்க போஷாக்கு சம்பந்தமான விஷயங்களை பற்றி கதைக்க போறோம் சொல்லுவோம். We also have to find out how many people we're cooking for and are there any dietary requirements. முதல் போக்கு முந்தையே நாங்க திருப்பி கேட்க வேண்டிய விஷயம் என்னன்னு சொன்னா எத்தனை பேர் அங்க இருக்கணும்ன்றது. மற்ற எத்தனை ஃபேமிலிஸ் இருக்குது. மற்றது வந்து அவைக்கு ஏதாவது ஆரோக்கிய சம்பந்தமான பிரச்சனை இந்த உணவு
போதுமா எங்களுக்கு நடுவே பிரச்சனையாக இருக்குது நடுவே போகிற இடங்களில் பிரச்சனை என்ன சில பேர் வெஜிடேரியன்ஸாக இருக்குது சில பேர் நான் வெஜிடேரியன் இருக்குது ஸோ அது நாங்கள் முதல்ல கேட்டு வைக்கணும் இல்லாட்டி அங்கே போய் அப்செட் ஆகிக்குவோம் நாங்கள் when asking when letting them know it's a health and nutrition show, it's for the family, ask them when. Do not wait for them to tell you when's convenient. You suggest the date. So do not wait for them, you suggest the date. So when can I come? Thursday or Saturday? முதல்ல சொன்ன மாதிரி என்னென்னா நாங்கள் அவரோட கதை கேட்கல உங்களுக்கு நல்லா தெரியும் நாங்கள் அவைகிட்ட ஒன்றும் விளக்க போகிறது இல்லை நாங்கள் அவைகிட்ட ஒன்றும் இல்லை இது நாங்களாம் அவைக்கு ஒரு டின்னர் செய்ய போகிறோம் நான் ஒரு கம்பெனியில் வேலை செய்கிறேன் எனக்கு எல்லா நாளும் வசதியாக இருக்காது நான் ஏற்கனவே இந்த டைரி ஃபில்லாக இருக்குது அப்போ நான் சொல்கிறேன் நாங்களாம் சொல்லணும் எனக்கு எல்லா நாளும் ஃப்ரீ இல்லை உங்களுக்கு அவையே கேட்கக்கூடாது நாங்களாம் சொல்லணும் ஓகே எனக்கு புதன்கிழமையும் வெள்ளிக்கிழமையும் தான் இந்த டைரி ஃப்ரீயாக இருக்குது இந்த நாளில் உங்களுக்கு இந்த நாள் வசதி அப்படி சொன்னால் தான் உங்களுக்கு டேட் கிடைக்குமே ஒழிய நீங்கள் விட்டீங்கன்னா ஒரு மாதத்துக்குள்ள டேட் கிடைக்கும் அந்த ஒரு மாதத்துக்குள்ள உங்களுக்கு லைஃப் சேஞ்ச் மாறும் நீங்கள் அதுக்குள்ள பிஸி ஆகிடுவீங்க ஸோ பட் எங்களுக்கு தேவை டின்னர் ஏர்லியாக கிடைக்கணும் ஏர்லியாக முடிவு வரணும் ஸோ அதுக்காண்டி நாங்கள் கிட்டடி டேட்டில் 2 டேட் நான் லக்கியாக உனக்கு 2 நாளில் தான் ஃப்ரீ இருக்குது அந்த 2 நாளில் ஏதாவது ஒரு நாள் உனக்கு வேணுமா தரப்போறீங்க இல்லைன்னு சொன்னால் எனக்கு இன்னும் ஒரு மாதத்துக்குலாம் ஃப்ரீ டைம் இருக்குது இதுக்குள்ளே நீங்கள் அப்படி தான் சொல்லணும் இல்லைன்னு சொன்னால் நாங்கள் என்ன மாதிரி நாங்கள் நீங்கள் கட்டாயம் ஒரு டைரி வச்சுருப்பீங்க அந்த டைரியில் நீங்கள் டைரியில் நோட் பண்ணிக்கொள்ளுவோம் சரி Also let them know it could be when you arrive it's about an hour and a half before they are eating in case they have any medication. Manage their expectations. It's about an hour and a half before they start eating. அதாவது எங்களுக்கு ஓரளவு தெரியும் எங்களுடைய யாருக்கு தெரியும் ஒரு 8 மணிக்கு தான் சாப்பிடுவீங்க வீட வேண்டாம் 6:30க்குனா நாங்கள் நிற்கணும் ஏன்னா அவங்க 8 மணிக்கு நாங்கள் சாப்பாடு கொடுக்குற மாதிரி இருக்கணும் இல்லைன்னா அதில் இன்னொரு சாப்பாடை சாப்பிட்டு எங்களுக்கு சாப்பாடை பார்க்கலாம் ஸோ அதுக்காண்டி நாங்கள் இப்போ அந்த டைமை கவனம் மத்தியானம் சொன்னால் அட்லீஸ்ட் நாங்கள் 1 மணிக்கு சாப்பாடு கொடுக்கணும் எங்களை பொறுத்த 2 நேரம் தான் எங்களுக்கு சாப்பிட்டு சரி வரும் நாங்கள் உண்மையாக நாங்கள் வேறு ஆக்கள் டின்னர் செய்கிறோம்டா 10 மணிக்கு செய்து 2 மணிக்கு செய்து 6 மணிக்கெல்லாம் டின்னர் செய்கிறாங்க நாங்கள் எங்களோட வாழ்க்கையில் அப்படி செய்கிறது இல்லை ஏன்னா போனால் அந்த சாப்பாடு தான் நம்பி இருக்கேன் மறுபடியும் நாங்கள் இப்போ உதாரணத்துக்கு சில பேர் சொல்லிவிடும் இப்படி வைக்கணும் சாப்பிடக்கு முந்தி சில பேர் மெடிசன் எடுக்கிறவையாக இருக்கிறோம் அவைக்கு நீங்கள் சொல்லி போடணும் ஓகே நாங்கள் உங்களுக்கு 8 மணிக்கு சாப்பாடு தரோம் 6:30 மெடிசன் போட்டுருக்கோம் அப்படின்னு நாங்கள் சொல்லணும் முதலே அது நாங்கள் போய்க்கல உண்மையாக நீங்கள் 2 விஷயம் கவனிக்கணும் என்னென்னா நாங்கள் எந்த வாடிக்கையாளர்கிட்ட போகிறோமோ இல்லாட்டி எந்த ஒரு ஆளுகிட்ட போகிறோமோ அவர்கிட்ட சொந்த விஷயங்களையும் நாங்கள் கொஞ்சம் கவனத்தில் எடுக்கணும் ஏன்னா நாங்கள் ஆரோக்கியம் சம்பந்தமாக கதைக்க போகிறோம் அப்போ நீங்கள் மெடிசன் எடுக்கிறேன்னு சொன்னால் நீங்கள் முதலே அந்த மெடிசன் எடுத்துருங்கன்னு சொல்லணும் நாங்கள் இந்த டைமை பர்டிகுலராக வச்சுக்கொள்வோம் சரி always book the dinner within 7 to 10 days from speaking to them. Always book the dinner within 7 to 10 days. If I speak to you today, the appointment must be within 7 to 10 days. அதாவது நாங்கள் டின்னர் எடுக்க 2 மாதத்துக்குள்ள டின்னர் எடுக்கவே இல்லை எடுத்தா கூடுதா ஒரு 7 நாள்லேருந்து 10 நாளைக்குள்ள இதுக்கெல்லாம் நாங்கள் டின்னர் டேட்ஸ் தரணும் ஏன்னா அதுக்கப்புறம் நடக்க போகிறது எங்களுக்கும் தெரியாது அவங்களுக்கும் தெரியாது ஸோ நாங்கள் இந்த டின்னர் டேட் எங்கள்கிட்ட டேட்ஸ் ஓகே சில நேரங்களில் எங்கள் கலண்டர் பிந்தி போகலாம் ஆனால் கூடுதலான வேலையில் 7 10 நாளைக்கு தான் நாங்கள் இந்த டின்னர் எடுப்போம் I'm just going to go through some do's and don'ts. I've got it on my phone. என்ன செய்யக்கூடாது என்ன செய்யலாம் என்றதை பார்க்குறேன் It's not working? That's not working? What, that? Yeah. No, because it's on a WhatsApp. Okay. It's on a WhatsApp. So, oh no, I've got it working, but... you don't have the clips, huh? Not this part. Oh, yeah. Not this part. We can use the laptop after the second part. But, so, do's and don'ts. என்ன செய்யலாம் என்ன செய்யக்கூடாதுன்னு சொல்றேன் Do tell them it's a health and nutrition show. அதாவது நீங்க சொல்லணும் இது ஒரு ஆரோக்கியமான சத்துணவு சம்பந்தமான விஷயம்னு சொல்லணும். Do tell them there's no obligation. கட்டாயம் சொல்லணும் இதுல எந்த கட்டாயம் இல்ல அதாவது இது எந்த கட்டாயம் இல்ல. Do tell them we'll be cooking a delicious healthy nutritional meal. நாங்க சொல்லணும் அதாவது ஒரு சுவையான ஆரோக்கியமான சத்துணவு கொண்ட ஒரு சாப்பாடு வந்து உங்களுக்கு சமைச்சு தர போறோம்னு சொல்லணும். Do tell them it's fun and informative. இது இன்னொரு சொல்லணும் ஒரு பகுதியா சந்தோஷமா அதே நேரம் ஒரு கணக்கு தகவல்கள் தரக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும்னு நீங்க சொல்லணும். Do tell them it's an hour and a half before they eat.
அதாவது அதாவது நீங்க இந்த ஒன்றரை அதாவது நாங்க வந்ததுலேருந்து 1.5 மணித்தியாலத்துக்கு பிறகு தான் சாப்பிட போறீங்கன்னு சொல்லணும். Do you ask them if they have dietary requirements? அதாவது அவங்க இதை சாப்பிடலாம இதை சாப்பிடக்கூடாது இதை சாப்பிடலாம் இதுவும் இருக்குதான்னு விசாரிக்கணும். Do you tell them to be on time? அதாவது நேரத்துக்கு நிக்கணும்ன்றது நேரத்துக்கு ஆட்கள் இருக்கணும்ன்றது நான் முக்கியமா சொல்லுவேன். I'm not touching that. If people are not on time, if there's guests coming, they will miss the key parts of the presentation. நாங்கள் எங்களோட presentation தொடங்கிக்கல நான் நெடுக எல்லா இடத்துலயும் அது நெடுக நாங்கள் சொல்ற விஷயம் என்னன்னா எங்களோட வரப்போற ஆட்கள் அவ்வளவு பேரும் நாங்கள் தொடங்குற நேரத்துல இருந்து அவை இருக்கணும். இல்லைன்னு சொன்னா சில பேர் மிஸ் பண்ணிட்டோம்னா நாங்கள் நிச்சயமா கன்ஃபியூஸ்டா போயிடுவோம். இப்போ குறிப்பா 2-3 ஃபேமிலிஸ் வர்ற நேரங்கள்ல அதுல நீங்க கவனமா இருக்கணும். ஏனென்றா ஒருத்தவங்க அப்புறம் மிச்சம் வேற இன்ட்ரெஸ்ட் இல்லாம போயிடுவீங்க. இன்ட்ரெஸ்ட் இல்லாம போச்சுன்னு சொன்னா சின்ன அவை மெட்டாக்களையும் குழப்பி போடுவீங்க. ஸோ நாங்கள் உண்டாயிருக்கீங்க அவன் உண்ட டைம் வரணும் கவனமாக பார்க்கணும். Do you tell them we require both husband and wife? அதாவது நாங்கள் அவைக்கு சொல்லணும் அதுக்கு புருஷனும் பெஞ்சாதி இல்லாட்டி அது அந்த பிள்ளைகளா பிள்ளைகளும் இருக்கணும் நாங்கள் சொல்லணும். Now we're going to go to the don'ts. என்னென்ன செய்யக்கூடாதுன்னு சொல்றார். Don't tell them the price. முதலாவது விலையை பற்றி நீங்க கதைக்கவே கூடாது. முதலாவது they will never understand without demonstration. அந்த பிரசன்டேஷனை பார்க்கக்கு முந்தி நீங்க விலையை சொன்னீங்கன்னா அது நெகட்டிவான இதுதான் தரும் உங்களுக்கு. Remember they are under no obligation. அது மற்றது இன்னொன்று என்னென்னா எங்களுக்கு நாங்கள் சமைச்சு கொடுக்குறோம்னாக்காண்டி எந்த ஒரு கட்டாயம் இல்லை வாங்கணும். அது கட்டாயம் அவைக்கும் சொல்லணும் எங்களுக்கும் தெரிஞ்சிருக்கணும். நாங்கள் அதுக்கு ரெடியாக தான் போகணும். இந்த டின்னர் முடியல வாங்காமல் விடலாம். அதனுடைய அதுக்காண்டி ஊற்ற சொல்லி வர்றது இல்லை. ஸோ நாங்கள் அது எத்தனையோ சில 10-15 டின்னர் வந்து இங்கே எங்களுக்கு உங்களில் பெரிய ஆக்களாக இருக்க பெரிய டீலர் சொல்லியிருக்கேன். $20 இருக்கு. அவர் வந்து சொன்னார் தங்களுக்கு தான் முதல் செய்த 20 டின்னருக்கு தனக்கு ஒன்றும் பில் உடையும். அதுக்காண்டி சனிக்க வேண்டிய அவசியம் இல்லை. What did I just say? Pardon? Yeah. Don't tell me the sponsor. No, that's not necessary. Compulsory. Okay. Obligation. Yeah. Do not tell them it's pots and pans. அதாவது நீங்க சொல்லக்கூடாது சட்டிபான சம்பந்தமான விஷயம் என்று முதல்ல சொல்லக்கூடாது. Nobody wants to buy pots and pans. ஒரு வந்து pots and pans னா இருக்கிற பிரச்சனைக்கு இந்த சட்டிபானை காண்ட யோசிக்கிறேன் முதலாவது. Again, I would like to tell you about you. எனக்கு மார்க்க முதலே தெரியும். கிட்டத்தட்ட 3 வருஷத்துக்கு முன்னே தெரியும். சரியா? அப்போ 3 வருஷத்துக்கு இல்லை 7 வருஷத்துக்கு முன்னே தெரியும். நான் 2 வீல் செய்யறாங்க. அப்போ எனக்கு இடையில கொஞ்சம் வீல் இல்லாமல் இருந்தால் அப்போ நான் மார்க்கெட் வழியில் கண்டு கேட்டேன். தன்னோட வந்து வீல் செய்ய ஒரு கொம்படி என்ன சீராண்டு கேட்டேன். இப்படி சட்டி வாங்க வைக்கிறோம். நான் சொல்லிட்டேன். Tell him something our story. Tell him. First, I was chasing him for 2 years. But when we met, he was asking too many questions. He just, what? So I thought, I'll tell him, because he's sales and, you know. So I don't usually tell people, but I thought maybe he sells, he'll see the bigger picture. I mistakenly told him what we did. And I never saw him for 2 years. 2 வருஷத்துக்கு வந்து என்ன கண்டிட்டு என்னோட கண்டெக்ஸ்ல இருந்தார். அப்ப அடிப்பேன் இன்னைக்கு மீட்டிங் இருக்கு வா. நான் ஒரு நாள் டெலிஃபோன் எடுக்கிறேன் அடிக்க அடிச்சேன். Over 2 years. I was driving in Croydon and I saw him walking. I went, Dada! நான் கண்டேன்னு ஒரு கையை பிடிச்சிட்டேன். சொன்னா உன்னோட வீட்டு வர போறேன். அப்ப எந்த வைஃபுக்கும் தெரியும் நாங்கள் முந்தி ஒன்றா வீட்டு வந்த அப்புறம் வீட்டை வந்து இவரே நான் கொஞ்ச நேரம் நான் குக் பண்ணி காட்டுறேன். வீட்டை குக் பண்ணி அப்புறம் we convince. So, but even when I saw him, he didn't see. I was in the car. I could see him. He couldn't see me, but there was traffic. So I went. He didn't see me. I went onto Facebook and I found him. Facebookல கண்டுபிடிச்சேன். ஸோ நான் என்ன சொல்றேன்டா சட்டிவாணின்னு சொல்றீங்க இந்த சட்டிவாணி இந்த தரத்துக்கு இவ்வளவு இல்லை. அப்போ நான் கேட்க சொன்னேன் அதான் 500 ரூபா வேற மட்டும் 500 பவுண்ட்ஸ் வேற வருது. நான் அந்த 500 500 பவுண்ட்ஸ்க்கு தமிழாக்கள் யார் வாங்க போறோம். You told me that the sets are cost is 500 pounds. Because he was asking too many questions, and I thought business he'll understand, but he did not understand. We wasted 2 years because I said too much. So இன்னொரு ஒரே ஒரு மைக்ரோவாஸ்ல நம்ம மீட் பண்ணி நான் 2 வருஷத்துக்கு முந்தி
அப்போ நான் வேலையில்லாம தான் இருந்தேன். ஆனால் இந்த இதுக்கு போகிறேன். இப்போ இன்னும் ஒரு 2 வருஷத்துக்கு பிறகு தான் நான் முதல் தடவை என்னோட வேலை செய்யிருக்கேன். சொன்னேன் நீ 2 வருஷத்தை வீணாக்கிட்டேன். உண்மையில ரியலைஸ் பண்ண 2 வருஷத்தை வீணாக்கி போட்டேன். ஸோ நான் எதை சொல்கிறேன்டா சட்டி வாங்கின்னு சொன்னேன் எனக்கு அக்செப்ட் பண்ண மாட்டேன். So don't talk about pots. Don't talk about the price. Otherwise you'll be chasing someone for 2 years. So a part-time person should be doing 3 to 4 dinners a week. பார்ட் டைமாக வேலை செய்கிறார்கள்னு நினைக்கிறாங்க. இப்போ ஒரு சில நேரம் ஒரு டின்னர் வந்து எங்களுக்கு பில் விடாமல் விட்டாங்க, இன்னும் ஒரு டின்னரை பெற்று தரோம். இப்போ நீங்கள் ஒரு டின்னருக்கு போனீங்கன்னா அங்கே 2 பேர் பெரியணும், அவன் இன்னும் 2 பேர் ஏன்னா இந்த கிஃப்ட் சிஸ்டம் எங்கள்கிட்ட இருக்கு மட்டும் நாங்கள் கஸ்டமர்ஸை எங்களை ஃபைன் பண்ணுற கம்பெனி எங்களுக்கு உதவி செய்யுது. கிஃப்ட் இல்லைன்னா எங்களுக்கு கஷ்டமாக இருந்தது கிடையாது. Become an expert at booking appointments. முதல் வந்து நீங்கள் எங்களோட பிஸ்னஸில் ஈடுபட முதலாவது எங்களோட முதல் தெளிவு வந்து டெலிஃபோன்லேயோ இல்லாட்டி நேரையோ இந்த புக்கிங்கை பற்றி நீங்கள் கதைக்கணும். அதாவது புக்கிங் எல்லாம் நீங்கள் ஒரு எக்ஸ்பர்ட்டாக வரணும். அதுக்கு பிறகு தான் நீங்கள் அடுத்த கட்டத்துக்கு போகலாம். ஏன்னா முதல் நீங்கள் ஃபைண்ட் அவுட் பண்ணுறது அதில் அந்த புக்கிங்கில் நீங்கள் எக்ஸ்பர்ட்டாக வரணும். நான் உண்மையாக டெப்ரா ஐ ஹேவ் டு டாக் அபவுட் டெப்ரா. ஷி இன்வைட்டட் 3 course at home. Her what you call her auntie. She said until I met her, she never talked about the pots and pans. She didn't know that this is what going to happen, no? Everybody will benefit health-wise. So we must also learn to talk about health, the health benefits of Salad Master to everybody everywhere in the supermarket. Are you interested in healthy cooking? அதாவது நீங்கள் தனியாக உங்களுக்கு தெரிஞ்சாக்க சொந்தக்காரர்கிட்ட தான் போகணுமென்ற அவசியம் இல்லை. நான் இந்த பர்சனல் அனுபவத்தை சொல்கிறேன். நான் முதல் 1 மாதம் வந்து இந்த சொந்தக்காரர் தான் சேஸ் பண்ணேன். சொந்தக்காரர் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப ஃப்ரெண்ட்ஸ் இல்லை. ஆனால் ஒன்று கூட நான் ஒரு செட் கூட ஒரு இருக்க முடியல. சீரியஸாக சொல்கிறேன். ஈவன் எனக்கு டின்னருக்கு கூட சான்ஸ் கிடைக்கல. ஏன்னா அவங்க நாங்கள் போனால் இதாக கேட்டுருவோம் மாட்டேன்னு சொல்லணும்னு பிரச்சனை. ஆனால் கொஞ்சம் ஃப்ரெண்ட்ஸுக்களால் வந்த செட் தான் எனக்கு முதல் படுது.